அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூன் மாதம் 3ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. சுக்கிரனுடைய ஆட்சி வீட்டில் சூரியன், சுக்கிரன், புதன், குரு ஆகிய 4 கிரகங்களுடைய இணைவால் அடுத்த 7 நாட்களில் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீருங்க. இந்த விதியாலும் இவற்றை மாற்ற இயலாது. அந்த வகையில இந்த வார கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சுக்கிரன், சூரியன், புதன், குரு ஆகிய 4 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கன்னி ராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில முக்கிய 6 கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் சஞ்சரிப்பதாலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசி நேயர்களுக்கு இதுவரை 6ல் இருந்த செவ்வாய் மேச ராசியில் பிரவேசித்து துலாம் ராசியை பார்வையிடுகிறாரு. இதன் காரணமாக உங்களுடைய மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம பூமி, மனை வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. மனைவியின் மூலமாக சில சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. ஆதாய அமைப்பு உண்டுங்க. அதே போல துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வாங்கிய இடத்தை நல்ல விலைக்கும் விற்கலாங்க. இதனால் லாபமும் உங்களுக்கு அதிகரிக்க இருக்குது. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்ல தத்தளித்து வரும் துலாம் ராசியினருக்கு தருணங்கள்ல பண வரவு என்பது அதிகமாக இருப்பதால உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. சுப செலவுகள் அதிகரிக்குங்க. 12க்குரிய புதன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருப்பதால உங்களுக்கு இருந்த எதிர்பாராத பல சிக்கல்கள் நீங்கி பல நன்மைகள் உண்டாக இருக்குதுங்க. குடும்பத்திலும் சரி, தொழில் மற்றும் வியாபார ரீதியாகவும் சரி, அல்லது உத்தியோகத்தில் நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அரசாங்க காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறுங்க. வேலை வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் துலாம் ராசி நேயர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த தருணங்கள்ல எண்ணற்ற பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. அதே போல திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்குதுங்க. இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. அதே போல துலாம் ராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்துல உங்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் உங்களுடைய ராசி சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களுடைய ராசியை பார்வையிடுகிறாருங்க. எனவே புத்துணர்ச்சியோடு செயல்பட்டு புதிய முயற்சிகள்ல வெற்றி காண இருக்கீங்க. அஷ்டமத்தில் குரு சஞ்சரிப்பதால் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காதுங்க. அரைகுறையாக சில பணிகள் நிற்குங்க. கூட்டு முயற்சிகள்ல இருந்து விலகி தனித்து இயங்கலாமா என்று யோசிப்பீங்க. அஷ்டமத்து குருவிற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை தோறும் குரு கவசம் பாடி குரு பகவானை வழிபடுவது நல்லது. இருந்தாலும் கூட அவரால் ஒரு சில தடங்கல்கள், தாமதங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் பயப்படக்கூடிய அளவிற்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதி அளிக்குதுங்க. அதே போல சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான ரிஷப ராசியில் சஞ்சரிக்கிறாரு. அதாவது உங்கள் ராசிநாதனாகவும் அஷ்டமாதிபதியாகவும் விளங்கும் சுக்கிரன் 8ஆம் இடத்தில், அதாவது அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் வேலைகள் சுப செலவுகள் அதிகரிக்குங்க. பெண் வழி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வர இருக்குது. அதே போல பெண் பிள்ளைகளுடைய திருமணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் வாங்குவதில் கவனம் செலுத்துவீங்க. அதற்காக சேர்த்து வைத்த பணத்தில் அவர்களுக்கான ஒரு நல்ல பொருள், அதாவது தங்கமோ ஆடை ஆபரணங்கள் வாங்கி வைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. பத்திரப்பதிவில் இருந்த தடைகள்கள் அகல இருக்குது. உத்தியோகத்தில் இதுவரை கேட்டும் கிடைக்காத பல
சலுகைகள் இப்போது உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. இந்த அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் நிகழக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போது உங்களுடைய ராசிக்கு 9 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு என்பார்கள். அந்த அடிப்படையில் பொருளாதார பற்றாக்குறை அகல இருக்குதுங்க. புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கையெழுத்திட்டு மகிழ இருக்கீங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டி மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துவீங்க. பழைய ஆபரணங்களை கொடுத்துவிட்டு புதிய ஆபரணங்களை வாங்கி மகிழும் நேரமாக இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல துலாம் ராசியினருக்கு இத்தருணங்கள்ல வாகன யோகமும் உண்டுங்க. பயணங்கள் பலன் தருவதாக அமையும் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெல்ல தெளிவாக உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. மொத்தத்துல துலாம் ராசினியர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 3 மற்றும் 9 தேதி வரை உள்ள இந்த காலகட்டங்கள்ல மேசராசியில் செவ்வாய், அதாவது தனது சொந்த ராசியில் செவ்வாய் சஞ்சரிக்கிறாரு. இக்காலம் ஒரு பொற்காலம் என்று தாங்க சொல்ல வேண்டும். காரணம், தைரியக்காரகன் செவ்வாய் இப்பொழுது உங்களுடைய ராசியை பார்ப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க. இதன் காரணமாக இடம் பூமி வாங்குவதில் இருந்த இடையூறுகள் அகல இருக்குது. இன்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடத்தை இப்போதைக்கு அதிக விலைக்கு விற்பனை செய்து அதன் மூலம் வரும் லாபத்தை கொண்டு கடன் சுமையை குறைத்து கொள்ள இருக்கீங்க. வீடு கட்டும் முயற்சியில வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. மொத்தத்துல துலாம் ராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 3 தேதி முதல் 9 தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களில் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மனக்குழப்பங்கள் அகன்று நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. மாற்றங்கள் திருப்தி தரும் விதமாகவும் அமைய இருக்குதுங்க. வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு அபிவிருத்தி உண்டுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. கலைஞர்களுக்கு செல்வாக்கு உயர இருக்குது. மாணவ மாணவிகளுக்கு கல்வி முன்னேற்றம் ஏற்படுங்க. அதே போல பெண்மணிகளுக்கு பெற்றோருடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. துலாம் ராசினியர்கள் இக்காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது 8ஆம் இடத்தில் சூரியன் குரு சேர்க்கை உள்ளதுங்க. உடல் நலன்ல கவனமாக இருங்க. தேவையில்லாத பிரயாணங்களையும் அலைச்சல்களும் உண்டுங்க. 5ஆம் இடத்தில் சனி இருப்பதால் பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனம் தேவைங்க. இது மட்டும் இல்லாம 12இல் கேது இருப்பதால் எந்த விஷயத்தையும் சரியாக விசாரிக்காமல் வெளிப்படுத்த வேண்டாங்க. சகோதர உறவுகள்ல கவனமாக கையாள வேண்டும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது. துலாம் ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை மகாலட்சுமிக்கு ஒரு தீபம் ஏற்றி மகாலட்சுமிக்குரிய சோஸ்திரங்களை படிங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.